இன்று பல அரசியல்வாதிகள் புகழ்ச்சிக்கு அடிமையாகிறார்கள். வெறுமனமே மதிப்பும் புகழையும் தேடிக்கொண்டு சேவை செய்ய மறந்து போய்விடுகிறார்கள். அந்த மனநிலை மத தலைவர்களிடம் கூட இருக்கிறது. அதை தான் இயேசு சுட்டிக்காட்டி, வெறும் பெருமைக்காக வழிபடுவதோ எல்லாருக்கும் முன்பாக பக்தியாக இருப்பது போல் நடிப்பதோ ஒரு பயனும் இல்லை என்கிறார். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொள்ள இது ஒரு தருணம். நாம் செய்கின்ற திருவழிபாட்டு நிகழ்வுகள், நாம் பங்கேற்கின்ற பக்தி முயற்சிகள் நம்மை புனிதத்தில் வளரச் செய்கிறதா அல்லது நாம் பெருமை தேடிக்கொள்வதற்காக செய்யப்படுகிறதா? இரண்டாவது, ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை போல தாராள மனம் நம்மிடம் இருக்கிறதா? எது கொடுத்தாலும் சுயநலம் இல்லாமல், பெருமை இல்லாமல், புகழ்ச்சி இல்லாமல் நம்மால் பிறர் நல பணியிலே ஈடுபட முடியுமா? பொருளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலோ, பணத்தை பகிர்ந்து கொள்வதிலோ, நம்முடைய நேரம் திறமைகளை பகிர்ந்து கொள்வதிலோ அப்படிப்பட்ட ஒரு தாராள மனம், குணம் நம்மிடம் இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். இயேசுவை முன்னிறுத்தினால் சுயநலம் குறையும், காணாமல் போகும், புகழ்ச்சி தேடாது. நாம் எப்படி என்பதை ஆய்வு செய்து பார்த்து கொண்டு புனிதத்திலே வளர்வோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.